அதிகாரம் 41 கல்லாமை. குறள் எண் 403. கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார்முன் சொல்லாதிருக்கப் பெறேன். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கல்லாதாரும் மிக நல்லவராவர், தாமே தம்மை அறிந்து கற்றார் அவையின் கண் ஒன்றனையும் சொல்லாதிருத்தற் கூடுமாயின் என்கிறார். ஒருவர் பேசும் பேச்சுதான் அவர் கற்றவர் என்பதையோ கல்லாதவர் என்பதையோ பிறருக்கு காட்டுகிறது. பேசாமல் இருக்கும் ஒருவரை கற்றவர் என்றோ கல்லாதவர் என்றோ எளிதில் கண்டுகொள்ள முடியாது. எனவே கல்வி அறிவு இல்லாதவர் கல்வி அறிவு உடையவரின் முன்னால் ஒன்றும் பேசாமல் இருப்பது ஒரு வகையில் நல்லதுதான். கற்றவர்கள் முன்னிலையில் ஒன்றும் பேசாமல் இருந்தால் கல்லாதவர்களும் மிகவும் நல்லவர்கள் போலவே கருதப்படுவார்கள், நிரம்ப கற்றவர்கள் போல மதிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். மாணவ செல்வங்களே, கல்லாதவர்களை எந்த அளவுக்கு தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கணித்து வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். அதனால் இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே. அதனால் தாங்கள் தினந்தோறும் ஒரு திருக்குறளை படியுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மலரும். அதனால் தினந்தோறும் ஒரு திருக்குறளை படியுங்கள். படித்து அதன் பயனை அடைவீர்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.